ஓம் சாந்தி. முரளி தேதி 17-10-2025. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, எப்படி தந்தை வருங்காலத்தின் 21 பிறவிக்கான சுகம் தருகின்றாரோ, அதுபோல் குழந்தைகளாகிய நீங்களும் தந்தைக்கு உதவியாளராக ஆகுங்கள். அன்பான புத்தி உள்ளவர் ஆகுங்கள். ஒருபோதும் துக்கம் கொடுப்பதற்கான சிந்தனை கூட வரக்கூடாது. கேள்வி: ரூப் பசந்த், அதாவது ஞானி யோகி குழந்தைகளாகிய உங்கள் கடமை என்ன? உங்களுக்கு பாபாவின் எந்த மாதிரி அறிவுரைகள் கிடைத்துள்ளன? பதில்: ரூப் பசந்த் குழந்தைகளாகிய உங்கள் கடமை வாயிலிருந்து சதா ரத்தினங்களையே வெளிப்படுத்த வேண்டும். உங்கள் வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிவரக்கூடாது. அனைத்து குழந்தைகளுக்கும் தந்தையின் அறிவுரையாவது: குழந்தைகளே, முதலாவது, தங்களுக்குள் ஒருபோதும் ஒருவர் மற்றவரை துன்புறுத்தக்கூடாது, கோபப்படக்கூடாது. இது அசுர மனிதர்களின் வேலை. இரண்டாவது, மனதில் கூட யாருக்கும் துக்கம் தருவதற்கான சிந்தனை வரக்கூடாது. மூன்றாவது, புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது பேசினால் சாந்தமாக இருக்க வேண்டும். தன் கையில் சட்டத்தை எடுத்துக் கொள்ளக்கூடாது. பாடல்: நீ அன்பு கடலாக இருக்கின்றாய். ஓம் சாந்தி. ஞானம் மற்றும் அஞ்ஞானம். குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது ஞானம் உள்ளது. பக்தர்கள் யாருக்கு மகிமை சொல்கின்றார்கள்? மற்றும் குழந்தைகள் நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். நீங்கள் யாருடைய மகிமையை கேட்கிறீர்கள்? இரவு பகலுக்குள்ள வேறுபாடு. அவர்கள் பெயர் அளவிற்கு மகிமை பாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அன்பு கிடையாது. ஏனென்றால் தந்தையின் அறிமுகம் இல்லை. உங்களுக்கு பாபா அறிமுகம் தந்துள்ளார். நான் அன்பு கடலாக இருக்கின்றேன் மற்றும் உங்களை அன்பு கடலாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றேன். தந்தை அன்பு கடலாக இருப்பவர். அனைவருக்கும் எவ்வளவு அன்பானவராக இருக்கின்றார். அங்கேயும், அதாவது ஸ்வர்க்கத்திலும் அனைவர் ஒருவர் மற்றவர் மீது அன்பு செலுத்துகின்றனர். இதை நீங்கள் இங்கே கற்றுக்கொள்கிறீர்கள். யாரோடும் விரோதம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்டவர்களை பாபா உப்பு நீர் என சொல்கின்றார். உள்ளுக்குள் யார் மீதும் வெறுப்பு கொள்ளக்கூடாது. வெறுப்பு கொள்பவர்கள் கலியுக நரகவாசிகள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். சாந்தி தாமத்தில் உள்ளனர் என்றால் சகோதர சகோதரர்கள். இங்கே கர்மக்ஷேத்திரத்தில் பாட்டை நடிக்கும் போது சகோதர சகோதரிகள். நாம் ஈஸ்வரிய குழந்தைகள். ஈஸ்வரனுடைய மகிமை, அவர் அன்பு கடலானவர், ஞான கடலானவர். அதாவது அனைவருக்கும் சுகம் தருகிறார். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதை கேளுங்கள். எப்படி தந்தை வருங்காலத்தின் 21 பிறவிக்கு சுகம் கொடுக்கின்றார், அதுபோல் நாமும் அந்த காரியம் செய்கின்றோமா? தந்தையின் உதவியாளர் ஆகவில்லை, அன்பு செலுத்தவில்லை. ஒருவர் மற்றவரிடையே அன்பு இல்லை. விபரீத புத்தி உள்ளவராக இருக்கிறார்கள் என்றால் அழிந்து போகின்றார்கள். விபரீத புத்தி உள்ளவராக ஆவது அசுரர்களின் வேலை. தங்களை ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் என சொல்லிக்கொண்டு பிறகு ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுப்பவர் அசுரர் என சொல்லப்படுகிறார். குழந்தைகள், நீங்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. நீங்கள் துக்கத்தை போக்கி சுகம் தரும் தந்தையின் குழந்தைகள். ஆகவே துக்கம் தருவதற்கான சிந்தனையே உங்களுக்கு வரக்கூடாது. அவர்களோ அசுர சம்பிரதாயத்தினர், ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர் அல்ல. ஏனென்றால் தேக அபிமானிகள். அவர்கள் ஒருபோதும் நினைவு யாத்திரையில் இருக்க முடியாது. நினைவு யாத்திரை இல்லாமல் நன்மை ஏற்பட முடியாது. ஆஸ்தி தருகின்ற பாபாவை அவசியம் நினைவு செய்ய வேண்டும்.
அப்போதுதான் விக்கர்மங்கள் விநாசமாகும். அரை கல்பமாகவோ ஒருவர் மற்றவருக்கு துக்கம் கொடுத்து வந்தீர்கள். ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டுக் கொண்டு தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கின்றனர். அவர்கள் அசுர சம்பிரதாயத்தினர் என எண்ணப்படுவார்கள். புருஷார்த்திகள்தான் என்ற போதிலும் எதுவரை துக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். அதனால் பாபா சொல்கிறார், தன்னுடைய சார்ட் வையுங்கள். சார்ட் வைப்பதால் தெரிய வரும், நமது ரெஜிஸ்டர் சீர்திருத்தம் ஆகிக் கொண்டே செல்கிறதா அல்லது அதே அசுர நடத்தையாக உள்ளதா என்று. பாபா எப்போதும் சொல்கின்றார், ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள். புகழ்ச்சி, இகழ்ச்சி, மானம், அவமானம், குளிர்ச்சி, வெப்பம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். யாராவது ஏதாவது சொல்லிவிட்டால் சாந்தமாக இருந்துவிட வேண்டும். அதற்காக இன்னும் 2 வார்த்தைகள் பேசிவிட வேண்டும் என்று இருக்கக்கூடாது. யாரேனும் யாருக்காவது துக்கம் தருகிறார்கள் என்றால் அவருக்கு பாபா புரிய வைப்பார் இல்லையா? ஒரு குழந்தை இன்னொரு குழந்தைக்கு சொல்ல முடியாது. சட்டத்தை தனது கையில் எடுத்துக்கொள்ளக் கூடாது. ஏதேனும் பிரச்சனை என்றால் பாபாவிடம் வர வேண்டும். அரசாங்கத்தில் கூட விதிமுறை உள்ளது. யாரும் ஒருவர் மற்றவர் மீது அடிதடியில் ஈடுபடக்கூடாது. புகார் கொடுக்கலாம். சட்டப்படி நடவடிக்கை எடுப்பது அரசாங்கத்தின் வேலையாகும். நீங்களும் ஈஸ்வரிய அரசாங்கத்திடம் வாருங்கள். சட்டத்தை நீங்களே கையில் எடுக்காதீர்கள். இதுவோ தங்களுடைய வீடு. அதனால் பாபா சொல்கிறார், தினந்தோறும் கச்சேரி நடத்துங்கள். இதையும் புரிந்து கொள்வதில்லை. ஷிவ் பாபா கட்டளை இடுகிறார் என்பதை. பாபா சொல்லி இருக்கிறார், எப்போதுமே ஷிவபாபா சொல்கின்றார் என புரிந்து கொள்ளுங்கள். பிரம்மா சொல்கின்றார் என புரிந்து கொள்ளாதீர்கள். எப்போதுமே ஷிவபாபா என்றே புரிந்து கொள்வீர்களானால் அப்போது ஷிவபாபா நினைவு இருக்கும். இந்த ரதத்தை எடுத்துக்கொண்டுள்ளார் உங்களுக்கு ஞானம் சொல்வதற்காக. சத்தோ பிரதானம் ஆவதற்கான வழியை பாபா புரிய வைத்துக் கொண்டிருக்கின்றார். அவர் சுத்தமாக உள்ளார். நீங்கள் பிரத்யக்ஷமாக, அதாவது வெளிப்படையாக இருக்கிறீர்கள். என்னென்ன கட்டளைகள் இடப்படுகின்றனவோ அவை சிவபாபாவினுடையவை என புரிந்து கொள்ளுங்கள். அப்போது பாதுகாப்பாக இருப்பீர்கள். நீங்கள் பாபா பாபா என்று சிவபாபாவை தான் சொல்கிறீர்கள். ஆஸ்தியும் கூட அவரிடம் இருந்துதான் கிடைக்கிறது. அவரிடம் எவ்வளவு மதிப்பு, ராயல்டியுடன், அதாவது மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் சொல்கிறீர்கள் இல்லையா, பாபா நாங்களோ லக்ஷ்மி நாராயணனாக தான் ஆவோம். பிறகு 2வது 3வதாக ஆகிறீர்கள். சூரிய வம்சி ஆகவில்லை என்றால் சந்திர வம்சி ஆக வேண்டும். நாங்கள் தாசதாசி ஆவோம் என்று இருக்கக்கூடாது. பிரஜையாக ஆவதோ நல்லதல்ல. நீங்களோ இங்கே தெய்வீக குணங்களையே தாரணை செய்ய வேண்டும். அசுர நடத்தையோடு இருக்கக்கூடாது. நிச்சயம் இல்லை என்றால் பிறகு முயற்சி செய்யாமலே அமர்ந்தவாறே இப்படி சொல்லிவிடுகின்றனர். இவருக்குள் சிவபாபா வருகின்றார் என்பதை நாங்களோ புரிந்து கொள்ளவில்லை. மாயாவின் பூதம் வருவதால் இப்படி சொல்லிவிடுகின்றனர். அசுர சுபாவம் உள்ளவர்கள் தங்களுக்குள் சந்திப்பார்களானால் இதுபோல் பேசத் தொடங்கி விடுகின்றனர். அசுர வார்த்தைகள் தான் வாயிலிருந்து வெளிப்படுகின்றன. பாபா சொல்கிறார், ஆத்மாக்களாகிய நீங்கள் ரூப் பசந்த் ஆகிறீர்கள். உங்களுடைய வாயிலிருந்து ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும். கல் வெளிப்படுகிறது என்றால் அசுர புத்தி உள்ளவர்கள் ஆகிறார்கள். பாடலையும் குழந்தைகள் கேட்டீர்கள். குழந்தைகள் சொல்கின்றனர், பாபா அன்பு கடல், சுகத்தின் கடலாக உள்ளார். இதெல்லாம் ஷுபாபாவின் மகிமைதான். பாபா சொல்கின்றார், நீங்கள் தங்களை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். இதில் மிக நல்ல நல்ல குழந்தைகள் பெயிலாகி விடுகின்றனர். ஆத்ம அபிமானி ஸ்திதியில் நிலைக்க முடிவதில்லை. ஆத்ம அபிமானி ஆனால்தான் இவ்வளவு உயர்ந்த பதவி பெற முடியும். அநேக குழந்தைகள்
தவறான விஷயங்களில் அதிக நேரத்தை வீணடிக்கின்றனர். ஞானத்தின் விஷயங்களே கவனத்தில் வருவதில்லை. வீட்டில் உள்ள கங்கைக்கு மதிப்பு வைக்க மாட்டார்கள் என்று பாடலும் உள்ளது. வீட்டின் பொருளுக்கு அவ்வளவு மதிப்பு வைப்பதில்லை. அதனால் கிருஷ்ணர் முதலானவர்களின் சித்திரம் வீட்டிலும் உள்ளது. பிறகு ஸ்ரீநாத் கோவில் முதலானவைகளுக்கு எவ்வளவு தூரமெல்லாம் ஏன் செல்கிறீர்கள்? சிவனுடைய கோவில்களிலும் கல்லாலான லிங்கங்கள் தான் உள்ளன. மலைகளில் இருந்து கல்லை கொண்டு வருகின்றனர். அது தேய்ந்து தேய்ந்து லிங்கமாக ஆகிவிடுகிறது. அவற்றில் சில கல்லில் தங்கமும் பதிந்துள்ளது. தங்கத்தால் ஆன கைலாச பர்வதம் என சொல்லப்படுகின்றது. தங்கம் மலைகளில் இருந்து வெளிப்படுகிறது இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் பதிந்துள்ள கல்லும் உள்ளது. பிறகு அவை மிக நல்ல நல்ல உருண்டையாக ஆகிவிடுகின்றன. பிறகு அவற்றை விற்கின்றனர். சலவை கல்லிலும் கூட முக்கியமாக செய்கின்றனர். இப்போது பக்தி மார்க்கத்தவர்களுக்கு சொல்லுங்கள், நீங்கள் வெளியில் இப்படி ஏன் அலைகிறீர்கள் என்றால் கோபப்படுவார்கள். பாபா தாமே சொல்கின்றார், குழந்தைகளாகி நீங்கள் அதிக பணத்தை வீணாக்கி இருக்கிறீர்கள். இதுவும் டிராமாவில் ஒரு பாகமாக உள்ளது. இதனால் நீங்கள் அடி வாங்க வேண்டி உள்ளது. இது ஞானம் மற்றும் பக்தியின் விளையாட்டு. இப்போது குழந்தைகள், உங்களுக்கு முழு ஞானமும் கிடைத்திருக்கின்றது. ஞானம் என்பது சுகத்திற்கான வழி. ஞானத்தினால் சத்யுகத்தின் ராஜ்யம் கிடைக்கிறது. இச்சமயம் ராஜா, ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் நரகத்தின் எஜமானர்களாக உள்ளனர். யாராவது இறந்து போனால் ஸ்வர்கவாசி ஆகிவிட்டதாக சொல்கின்றனர். இந்த விஷயங்களை இப்போதுதான் நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இப்போது நீங்கள் சொல்கிறீர்கள், நாங்கள் ஸ்வர்கவாசி ஆவதற்காக ஸ்வர்க்கத்தை படைப்பவரான பாபாவின் அருகில் அமர்ந்துள்ளோம். ஞானத்தின் துளி கிடைக்கின்றது. கொஞ்சம் ஞானம் கேட்டாலும் கூட ஸ்வர்க்கத்தில் அவசியம் வந்து விடுவார்கள். மற்றதெல்லாம் புருஷார்த்தத்தின் மீது உள்ளது. கங்கை நீரில் ஒரே ஒரு குவளையை அவர்களின் வாயில் ஊற்றினாலும் கூட அவர்கள் பதீத்தத்திலிருந்து பாவனமாக ஆகிவிடுவதாக நினைக்கின்றனர். குவளை நிறைய கங்கை நீரை கொண்டு செல்கின்றனர். பிறகு அதிலிருந்து துளி துளியாக நீரில் கலந்து குளிக்கின்றனர். அது கங்கை ஸ்நானம் ஆகிவிட்டதாக நினைக்கின்றனர். வெளிநாடுகளுக்கு கங்கை நீரை நிரப்பிக் கொண்டு செல்கின்றனர். இவை அனைத்தும் பக்தியாகும். பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார், குழந்தைகளே, மாயை மிக வேகமாக அடிக்கொடுக்கிறது, விக்கர்மம் செய்ய வைக்கின்றது. அதனால் கச்சேரி, அதாவது ஒருவருக்கொருவர் கருத்து பரிமாற்றம் செய்யுங்கள். தாமே தனது கச்சேரியை நடத்துங்கள். அதாவது சரியா தவறா என்று வாதிப்பது நல்லது. உங்களுக்கு நீங்களே ராஜ்ய திலகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் தன்னை சோதித்து பார்க்க வேண்டும். தமோ பிரதானத்திலிருந்து சத்தோ பிரதானம் ஆக வேண்டும். இப்படி செய்யுங்கள், தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் என்று பாபா ஸ்ரீமத் தருகிறார். யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள். உங்களுக்கோ குஷியில் மெய்சிலிர்த்து போக வேண்டும். எல்லையற்ற தந்தை கிடைத்துள்ளார். அவருடைய சேவையில் உதவியாளர் ஆக வேண்டும். பார்வையற்றவர்களுக்கு ஊன்றுகோல் ஆக வேண்டும். எந்த அளவுக்கு அதிகமாக உதவியாளர்களாக ஆகின்றீர்களோ அந்த அளவிற்கு தனக்குத்தானே நன்மை செய்தவர் ஆவீர்கள். பாபாவையோ அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். நிஷ்டையில், அதாவது தியானத்தில் ஓரிடத்தில் அமர்வதற்கான விஷயம் கிடையாது. போகும் போதும் சுற்றி வரும் போதும் நினைவு செய்ய வேண்டும். ரயிலிலும் கூட நீங்கள் சேவை செய்ய முடியும். நீங்கள் யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் யார்? அவரை நினைவு செய்யுங்கள். ஆஸ்தி அவரிடமிருந்துதான் கிடைக்கும். ஆத்மாவுக்கு பாபாவிடமிருந்து எவ்வளவு ஆஸ்தி கிடைக்கிறது?
யாராவது தானம் புண்ணியம் செய்தால் ராஜாவிடம் ஜென்மம் எடுக்கிறார்கள். அதுவும் அல்ப காலத்திற்காக. சதா காலத்திற்கோ ராஜா ஆக முடியாது. ஆக பாபா சொல்கின்றார், இங்கோ 21 பிறவிக்காக வாக்குறுதி உள்ளது. நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து இந்த ஆஸ்தியை பெற்று வந்திருக்கின்றோம் என்பது அங்கே, அதாவது சத்யுகத்தில் தெரியாது. இந்த ஞானம் இச்சமயம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறதென்றால் எவ்வளவு நன்றாக புருஷார்த்தம் செய்ய வேண்டும். புருஷார்த்தம் செய்யவில்லை என்றால் தனது காலிலேயே கோடாரியால் வெட்டிக் கொள்வதாக ஆகும். சாட் எழுதிக் கொண்டே இருப்பீர்களானால் பயம் இருக்காது. ஒரு சிலர் எழுதவும் செய்கின்றனர். பாபா பார்ப்பாரானால் என்ன சொல்வார்? நடத்தை நடவடிக்கைகளில் மிகுந்த வேறுபாடு உள்ளது. ஆக பாபா சொல்கின்றார், கவனக்குறைவை விட்டுவிடுங்கள். இல்லையென்றால் மிகவும் வருந்த நேரிடும். தனது புருஷார்த்தம் பற்றி கடைசியில் சாட்சாத்காரம் கண்டிப்பாக ஆகும். பிறகு அதிகமாக அழ நேரிடும். கல்ப கல்பமாக இதே ஆஸ்திதான் கிடைக்குமா என்ன? போய் தாசதாசி ஆவார்கள். முன்போ தியானத்தில் போய் வந்து சொன்னார்கள், இன்னார் பணியாளர் ஆவார்கள், இப்படி ஆவார்கள் என்று. பிறகு பாபா அதை நிறுத்திவிட்டார். கடைசியில் பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்கு சாட்சாத்காரம் ஆகும். சாட்சாத்காரம் இன்றி எப்படி தண்டனை கிடைக்க முடியும்? அதற்கு சட்டமே இல்லை. குழந்தைகளுக்கு யுக்திகளும் கூட நிறைய சொல்லி புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் உங்கள் கணவருக்கு சொல்லுங்கள். பாபா சொல்கின்றார், காமம் மகா சத்ரு, இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள். மாயாவை வென்று உலகை வென்றவராக ஆகுங்கள். இப்படி நான் ஸ்வர்க்கத்தின் எஜமானனாக ஆவதா, அல்லது உங்களால் அப்பவித்திரமாகி நரகத்திற்கு செல்வதா? மிகவும் அன்பாக பணிவோடு சொல்லி புரிய வையுங்கள். என்னை நரகத்தில் ஏன் தள்ளுகிறீர்கள்? இதுபோல் அநேக பெண் குழந்தைகள் உள்ளனர். புரிய வைத்து கடைசியில் கணவரை அழைத்து வந்து விடுகின்றனர். பிறகு கணவர் சொல்கிறார், இவர், அதாவது மனைவி, என்னுடைய குரு. இவர் எனக்கு நல்ல வழியை சொன்னார். பாபாவுக்கு முன்னால் காலில் விழுகின்றனர். இப்போது சில நேரம் வெற்றி, சில நேரம் தோல்வி ஏற்படுகிறது. ஆக குழந்தைகள் மிக மிக இனிமையானவராக ஆக வேண்டும். யார் சேவை செய்கின்றார்களோ அவர்கள்தான் அன்பானவராக இருப்பார்கள். பகவான் தந்தை குழந்தைகளிடம் வந்துள்ளார். அவர்கள் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்கவில்லை என்றால் புயல் வரும்போது கீழே விழுந்து விடுவார்கள். இப்படியும் இருக்கிறார்கள். அவர்கள் என்ன வேலைக்கு ஆவார்கள்? இந்த படிப்பு ஒன்றும் சாதாரணமானதல்ல. மற்ற அனைத்து சத்சங்கங்களிலும் காதுக்கு இனிமை உள்ளது. அதன் மூலம் அல்பகால சுகம் கிடைக்கிறது. இந்த தந்தை மூலமாகவோ 21 பிறவிக்காக சுகம் கிடைக்கிறது. பாபா சுகம் சாந்தியின் கடலாக இருப்பவர். நமக்கும் கூட பாபாவிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க வேண்டும். சேவை செய்வோமானால் அப்போது கிடைக்கும். அதனால் பேட்ச் சதா அணிந்திருக்க வேண்டும். நாம் இதுபோல் சர்வ குண சம்பன்னம் ஆக வேண்டும். நாம் யாருக்கும் துக்கம் கொடுக்காமல் இருக்கின்றோமா என்று சோதித்து பார்க்க வேண்டும். அசுர நடத்தையோ இல்லாமல் இருக்கிறதா? மாயை அப்படி காரியம் செய்ய வைத்துவிடும். கேட்கவே வேண்டாம். நல்ல நல்ல வீட்டை சேர்ந்தவர்களும் கூட சொல்கின்றனர், மாயா இந்த விக்ரமத்தை செய்ய வைத்து விட்டது. சிலர் உண்மை சொல்கின்றனர். சிலர் உண்மையை சொல்லாமல் போவதால் 100 மடங்கு தண்டனை பெறுவார்கள். பிறகு இந்த பழக்கம் அதிகரித்துக் கொண்டே போகும். பாபாவுக்கு சொல்வீர்களானால் பாபா எச்சரிக்கை தருவார். பாபா சொல்கின்றார், பாவம் செய்கிறீர்கள் என்றால் ரெஜிஸ்டரில் எழுதி வையுங்கள். மற்றும் சொல்லிவிட்டீர்களானால் உங்கள் பாவத்தில் பாதி முடிந்து போகும். சொல்லவில்லை, மறைக்கிறீர்கள் என்றால்
பிறகு செய்து கொண்டே இருப்பீர்கள். பாபா எவ்வளவு நல்ல அறிவுரை தருகின்றார். ஆனால் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட அதன் பிரபாவம், அதாவது தாக்கம் ஏற்படுவதில்லை. தனது அதிர்ஷ்டத்தை எட்டி உதைத்துக் கொண்டே இருக்கின்றனர். மிக அதிகமாக நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். கடைசியில் அனைவருக்கும் சாட்சாத்காரமாகும். இப்படி ஆகும். மேல் வகுப்பிற்கு டிரான்ஸ்பர் ஆகின்றனர் என்றால் மதிப்பெண்கள் வெளியாகும் இல்லையா? வகுப்பு மாற்றத்திற்கு முன் முடிவு வெளியாகும். நீங்களும் கூட உங்கள் வகுப்புக்கு செல்கிறீர்கள் என்றால் மதிப்பெண் தெரிய வரும். குறைவாக இருந்தால் பிறகு மிக அதிகமாக அழுவீர்கள். பிறகு என்ன செய்ய முடியும்? முடிவோ வெளியாகிவிட்டதில்லையா? எது அதிர்ஷ்டத்தில் இருந்ததோ அதை பெற்றுக் கொண்டீர்கள். பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் கவனப்படுத்துகின்றார். கர்மாத்தீத் அவஸ்தா இப்போது ஏற்பட முடியாது. கர்மாத்தீத் அவஸ்தா ஆகிவிட்டால் பிறகு ஷரீரத்தை விட வேண்டியிருக்கும். இன்னும் ஒரு சில விக்கர்மங்கள் மிச்சம் உள்ளன. கணக்கு வழக்கு உள்ளது. அதனால் யோகம் முழுமையாக இல்லை. நான் கர்மாத்தீத் அவஸ்தாவில் இருக்கின்றேன் என்று இப்போது யாரும் சொல்ல முடியாது. அருகில் செல்லும் போது அநேக அடையாளங்கள் காணப்படும். எல்லாமே உங்களுடைய அவஸ்தா மற்றும் விநாசத்தின் ஆதாரத்தில்தான் உள்ளது. உங்களது படிப்பு முடிவடையுமானால் பிறகு யுத்தம் தலைமீது உள்ளதென்பதை காண்பீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, மாயாவின் வசமாகி எந்த ஓர் அசுர நடத்தையும் நடந்துவிடக் கூடாது. தனது நடத்தையின் ரெஜிஸ்டரை வைக்க வேண்டும். பின்னால் வருத்தப்படுகின்ற மாதிரி எந்த ஒரு கர்மமும் செய்துவிடக் கூடாது. இரண்டாவது, மிக மிக அன்போடு பணிவோடு சேவை செய்ய வேண்டும். இனிமையானவர் ஆக வேண்டும். வாயிலிருந்து அசுர வார்த்தை எதையும் வெளிப்படுத்தக் கூடாது. சகவாசத்தில் கவனம் வேண்டும். ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வரதானம். குழு ரூபத்தில் ஏக்ரஸ்திதிக்கான பயிற்சியின் மூலம் வெற்றிக்கான முரசு கொட்டக்கூடிய எவர் ரெடி ஆகுக. குழு ரூபத்தில் ஏக்ரஸ்திதிக்கான பயிற்சியின் மூலம் வெற்றிக்கான முரசு கொட்டக்கூடிய எவர் ரெடி ஆகுக. உலகில் வெற்றி முரசு கொட்டப்பட வேண்டும் என்றால் அனைவரின் அனைத்து சங்கல்பங்களும் ஒரு சங்கல்பத்தில் கலந்துவிட வேண்டும். குழு ரூபத்தில் ஒரு வினாடியில் அனைவரும் ஏக்ரஸ்திதியில் நிலைத்து விடும்போது எவர் ரெடி என்று கூற முடியும். ஒரு வினாடியில் ஒரே வழி ஏக்ரஸ்திதியில் மற்றும் ஒரே சங்கல்பத்தில் நிலைத்திருக்கும் அடையாளமாகத்தான் விரல் காண்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விரல் மூலம் கலியுகம் என்ற மலையை நீக்கி விடுகிறீர்கள். ஆகையால் குழு ரூபத்தில் ஏக்ரஸ்திதி உருவாக்கும் பயிற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உலகில் சக்தி சேனையின் பெயர் பிரபலமாகும். ஸ்லோகன். சிரேஷ்ட முயற்சியில் களைப்பு ஏற்படுவது என்பது கூட அலட்சியத்தின் அடையாளமாகும். சிரேஷ்ட முயற்சியில் களைப்பு ஏற்படுவது என்பது கூட அலட்சியத்தின் அடையாளமாகும். அவ்யக்த சமிக்கை. தங்களுக்காகவும் மற்றும் அனைவருக்காகவும் மனதின் மூலமாக யோகத்தின் சக்தியை பயன்படுத்துங்கள். நீங்கள் தங்களது ஆன்மீக திருஷ்டியின் மூலம் தங்களது சங்கல்பங்களை வெற்றியுடையதாக ஆக்க முடியும். அவர்களுடைய மாயாஜாலம் அல்ப காலத்திற்கானது. ஆனால் நினைவு என்ற விதியின் மூலம் சங்கல்பம் மற்றும் செயலில் வெற்றி அழிவற்றதாகும். அவர்கள் மாயாஜாலம் பயன்படுத்துகின்றார்கள். நீங்கள் நினைவு என்ற விதியின் மூலம்
சங்கல்பங்கள் மற்றும் செயலின் வெற்றியை பிராப்தியாக அடையுங்கள். ஓம் சாந்தி.